பேசுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. நீர் எங்களோடு பேசி எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த நிச்சயம் நமக்கு எப்போதும் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால யாரு இருக்காங்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால யாரையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. யாரையும் நம்பி அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, என்ன அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்க, நல்லாதான் இருக்கும், சொல்றதுக்கு நல்லா இருக்கும், சொல்றதுக்கு செயல்ல அது ஒத்து வராது. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, செயல் அது ஒத்து வராது. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த காலம் அப்படி, இந்த காலம் அப்படியா இருக்கிறதுனால இந்த கடைசி காலத்துல இப்படித்தான் நடக்குமா வேதம் சொல்லுது. அல்லேலூயா. யாரையும் நம்பி ஏமாந்து போகாது. அது பிள்ளையா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அதாவது பெற்றவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரையுமே நம்பி நாம் என்ன செய்யக்கூடாது, ஏமாந்து போக கூடாது. நம்முடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. ஆண்டவரை தொடர்ந்து நம்புங்க. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் நம்மகிட்ட போக கூடாது. யாரு மேல நம்பிக்கை வச்சிருந்தாலும் அந்த நம்பிக்கை போகலாம். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதாவது ஆகாரம் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கிறது. நினைச்சு அதாவது அவங்க வந்து எங்க இருக்கா, அதாவது பார்வோன் இடத்துல இருக்கிறார். இங்க இருக்கிற பார்வோன் ஆளுகை செய்கிற அந்த எகிப்து தேசத்துல அந்த ஆகார் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆகாருக்கு ஆபிரகாமோடு கூட வந்து வாழும்படியான ஒரு காரியம் காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஆபிரகாமோடு கூட வந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்லா வாழ்ந்திருப்பா தெரியுமா? எகிப்துல அந்த அளவுக்கு நல்லா வாழ முடியாது. எகிப்துல வந்து அடிமைப்படுத்துவார்கள், அடிமைப்படுத்தி அப்படி கொத்தடிமையாய் வைத்திருப்பார்கள் எகிப்து தேசம். அப்படிப்பட்ட தேசத்துல உள்ளவர்தான் ஆகார். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு பாடுபட்டு தான் அங்கே காணப்பட்டார். அப்படி காணப்பட்டவர்களுக்கு எதிர்பாராம ஏதோ ஒரு சூழ்நிலை, எதிர்பாராத ஒரு காரியத்துல ஆபிரகாமோடு கூட வர வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த வாழ்க்கை ஒரு நாள் நினைச்சிருந்து அவளை விட்டு போயிடுச்சு. அவளை விட்டு போயிடுச்சு. ஆபிரகாம் போ சொல்லிட்டாரு, போ. எப்படி இருந்திருக்கும்? நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு இந்த வாழ்க்கை பறி போச்சுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நல்லா வாழ்ந்துட்டு இருக்க ஆகார், அப்படி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது. ஆனா ஆகார் மூலமாய் ஒரு பிள்ளை வேற இந்த கர்ப்பத்தில் இருக்கு. அவன் மாசமா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அப்படிலாம் சந்தோஷமாய் இருந்த அந்த வாழ்க்கை, சமாதானமாய் இருந்த அந்த வாழ்க்கை ஒரே நாள் நினைச்சு போயிருச்சு. போய் அவள் என்ன செய்கிறாள், போகிறாள். ஆபிரகாம் போக சொல்லிட்டாரு, போகிறார். ஆண்டவர் ஆகாரே என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் கைவிட்டுட்டான், ஆபிரகாம் போக சொல்லிட்டான். ஆண்டவர் சார், ஆகாரே நீ எங்க இருந்து வந்தாய், எங்கே போகிறாய்? அல்லேலூயா. மறுபடி போக சொல்றார், நீ போ. அல்லேலூயா. அதனால தேவன் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவன் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை இங்கே கண்டேன். ஆண்டவர் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எந்த நேரமும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் ஒரு வசனம் சொல்லி, இதோ உள்ள கைகளிலே உன்னை மறைந்திருக்கிறேன். ஆண்டவருடைய கையில நாம் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? ஆண்டவருடைய கையில இருக்கும். ஆண்டவருடைய கையில இருக்கிற நம்மை யாருமே என்ன செய்ய முடியாது, புடுங்க முடியாது. புடுங்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அதான் ஒரு வசனம் சொல்லுகிறது, உன் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, என்னுடைய சித்தம் இல்லாம அதுல ஒரு மயிர் கூட கீழே விழாதான். அல்லேலூயா. நம்முடைய தலையில இருக்கிற முடி, ஒரு முடி கூட கீழே விழலைன்னா அது தேவனிடத்துல இருந்து என்ன செய்யணும், உத்தரவு வரணும். வந்தாதான் அந்த தலைமுடி கூட என்ன செய்யும், கீழே விழும். இல்லைன்னா கீழே விழாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம
நம்மை நடத்தும்படி அவர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறார். அதான் உண்மை. அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே பரிசுத்தமா இருக்கிறாங்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். பரிசுத்தமா இருக்காங்கன்னு ஒரு கேள்விக்குறிதான். இருக்காங்களா நமக்கு தெரியாது. ஆனா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாருமே 100% பரிசுத்தமா இல்ல. அல்லேலூயா. ஆனா அப்படி பரிசுத்தமா இல்லாவிட்டாலும் கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறாரா இல்லையா? கைவிட்டுறாரா? இல்லையே. அல்லேலூயா. ஆனா இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒருவர் தான் நல்லவர். அவர் ஒருபோது நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இயேசுவை போல ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. இயேசுதான் அது நல்ல தெய்வம். அவரை போல ஒரு நல்ல தெய்வத்தை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அதாவது ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைங்க. எந்த பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. அதாவது மூத்த குமாரன், இளைய குமாரன். பெயர் சொல்லப்படல. மூத்த குமாரன், இளைய குமாரன். இந்த இளைய குமாரன் என்ன செய்யறான்னா தகப்பட்ட போய் கேட்கிறான், எப்பா என்னுடைய ஆசையெல்லாம் எனக்கு கொடு, நான் என்ன செய்யறேன், நான் உங்க வீட்டு போறேங்க. உடனே தகப்பன் என்ன செய்ய, பரவாயில்ல போயிட்டு போ, வச்சுக்கோ, கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லல. உடனே கொடுத்துட்டாரு. அந்த பையனும் வாங்கி கொண்டு என்ன செய்யறான், போயிட்டு அதை என்ன செய்ய, தகாத விதமாய் செலவு பண்ணி தகாத விதமா எல்லாச்சும் அழிச்சுட்டான். அழித்து கடைசியில சாப்பாட்டு கூட என்ன இல்ல, வழி இல்லை. ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்துக்குள்ளாக மாறிவிட்டான். அவன் வேலை பார்க்கிற வேலை என்னன்னா பண்ணி மேய்க்கிற வேலை. என்ன மேய்க்கிற வேலை? அதாவது இந்த காய்கறிலாம் சாப்பிடும் பண்ணிகள் பார்த்துருக்கீங்களா? காய் அதாவது வளர்க்கிற பண்ணி காய்கறிலாம் சாப்பிடும். இந்த பண்ணியை வளர்க்கிற வேலை தான் உங்களுக்கு வேலை. அந்த பண்ணிக்கு என்ன செய்யணுமா, தவிடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மாட்டுக்குலாம் போங்க. இந்த மாதிரி தவிடை கொடுக்கறது தான் வேலை அவனுக்கு. வந்து அந்த பண்ணிக்கு அந்த தவிடை என்ன செய்யணும், கலக்கி அந்த பண்ணிக்கு கொடுக்கணும். இந்த வேலை செய்யலாம். அந்த தவிடை என்ன செய்யணும், திங்கன்னு ஆசைப்படலாம். இல்ல அவன் அவ்வளவு பெரிய வசதியான மனுஷன். வசதியெல்லாம் போயிருச்சு. போய் அந்த பண்ணிக்கு போடுற அந்த தவிடு கிடைக்காதா நமக்கு சாப்பிடுறதுக்கு? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறான். அப்படி காணப்பட்ட பொழுது அவன் நினைக்கிறான், நம்முடைய தகப்பனார் ஒருத்தர் இருக்கிறார். தகப்பனார் கூட சொல்லல, என்ன செய்யறா, நம்முடைய வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர் இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரன் நானும் ஒரு வேலைக்காரன் நினைச்சுறேன். போவோம், பையனா வரல, யாரா வரல, பையனா வரணும்னு சொல்லி அவன் யோசிக்கல. ஒரு வேலைக்காரனா போவோம். எப்படி போவோம்? அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி அவன், அந்த தகப்பனாருக்கு பிள்ளை. ஆனா அவன் என்ன செய்யறான்னா, அவன் எல்லாத்தையும் அழிச்சதுனால, எல்லாத்தையும் விட்டதுனால இப்ப என்ன வேலைக்காரனா போகும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு திரும்ப வரான். திரும்ப வரும்பொழுது தூரத்துல வரும்பொழுதே என்ன செய்யறான், தகப்பனார் பார்க்கிறான். எங்க வரும்போது, தூரத்துல வரும்போது. அப்ப இதுல இருந்து நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தூரத்துல வரும்போதே அவர் பார்க்கிறான்னா அந்த பையனுக்காக எவ்வளவு அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்கும். போன பையன் எப்பொழுது திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பு இருந்தா தானே பார்த்திருக்க முடியும். எதிர்பார்ப்பு இல்லைன்னா பார்த்திருக்க முடியுமா? முடியாது. அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார், என் பையன் எப்பொழுது வருவான், என் இளைய குமாரன் எப்பொழுது வருவான், என்னை விட்டு போன என்னுடைய பையன் எப்பொழுது வருவான் சொல்லி அந்த பையனுக்காக நினைச்சுகிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் காத்திருந்ததுனால்தான் தூரத்திலிருந்து வருகிற பையனை கண்டுபிடிச்சார். அதே போலதாங்க அந்த தகப்பனார் தான் இயேசு. அந்த தகப்பனாரை போலதான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்க, என் பிள்ளை எப்பொழுது வரும், என்னுடைய மகன் எப்பொழுது வருவான், என்னுடைய மகள் எப்பொழுது வருவான் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்த தகப்பனார் தூரத்துல வந்து அந்த பையனை ஓடி போய் கட்டி பிடித்து, யாராவது செய்ய முடியுமா? அவன் என்ன செய்தான், தகப்பன சொத்தெல்லாம் வாங்கி போய் அழிச்சிருக்கான். அவன் நல்லதுதான் பண்ணல. சொத்தை வாங்கிட்டு போய் நல்லது பண்ணியிருந்தா நல்ல விஷயம் பாராட்டலாம். அவன் நல்லதே செய்யல. அவன் செஞ்சதுக்குள்ள துன்மார்க்கமான காரியத்தை செய்திருக்கான். ஆனா அந்த பிள்ளைய என்ன செய்திருக்கிறார், அந்த தகப்பன கட்டி பிடித்து அரவணைத்து அவரை நேசிக்கிறார். இதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா.
இயேசுவின் அன்பு என்னது? இதான். மகன் அழித்து விட்டான். மகன் அதாவது அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்தான். என்ன செய்தான்? பிடிக்காத காரியம் தான். யாராவது தன்னுடைய பிள்ளைங்க பேசி இடத்துல போய் பணத்தை செலவு பண்ணா யாருக்கா பிடிக்குமா? எந்த பெற்றோர்களுக்கா பிடிக்குமா? பிடிக்காது. ஆனாலும் அந்த பையன் அப்படிதான் செலவு பண்ணான். அப்படி செலவு பண்ணி எல்லாவற்றையும் அழைச்சிட்டு திரும்ப வரான். அந்த பையனை அவர் நேசித்தார். அதே போலதான் நம்முடைய தேவனும் அல்லேலூயா நேசிக்கிறவர். அவரை போல அன்பு காட்ட யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆதாம் செய்த பாவம், அதாவது முதலாய் உண்டாக்கின ஆதாம் ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த ஆதாம் பாவம் செய்தான். பாவம் செய்து விட்டான். மனுஷன் அதான் பாவம் செய்து நரகத்துக்கு போய் விடுவார். பாவம் செய்தா நரகம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். நரகம். அதனால மனுஷர்கள் நரகத்துக்கு போக கூடாது. எங்க போக கூடாது? நரகத்துக்கு போக கூடாது. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இந்த பூமியிலே காணப்படுகிற எந்த மனுஷனும் நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி நம்முடைய தேவன் தனக்கு இருந்த ஒரே குமாரா இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்காக மரிக்கும்படி, நம்முடைய பாவத்துக்காக மரிக்கும்படி, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரிக்கும்படி இவ்வளவாய் அவர் கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவரை போல அன்பு காட்ட யாருமே தேவனுடைய அன்பு ரொம்ப பெருசு. நீங்க நினைக்கலாம், நம்ம கூட பழகிறவர்கள் அன்பை பார்த்து ஏப்பா என்ன மாதிரி அன்பு கூறான்னு நினைக்கலாம். இந்த அன்புலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த உலகத்துல இந்த உலக மனுஷர்கள் மூலமாய், நம்ம கூட இருக்கிற மனுஷர்கள் மூலமாய் நமக்கு வருகிற அன்பெல்லாம் அது தேவையில்லாதுதான். இன்னும் சொல்ல போனா தேவையில்லாதுதான். அந்த அன்பு நமக்கு என்ன சமாதானத்தை தராது. அந்த அன்பு நமக்கு சந்தோஷத்தை தராது. அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு அன்பு இருக்கு. இன்னைக்கு மனுஷன் காட்டுகிற ஒரு அன்புல சுயநலம் இருக்கு. என்ன இருக்கு? சுயநலம் இல்லாம யாருமே அன்பு காட்ட மாட்டாங்க, தெரியுமா? இன்னைக்கு மனுஷன் ஒரு கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, சுயநலம் இல்லாம அன்பு காட்ட மாட்டாங்க, தெரியுமா? சுயநலம் இருக்கும் அதுல. இன்னைக்கு மனுஷன் காட்டுகிற எல்லா அன்பிலையும் சுயநலம் ஒண்ணு இருக்கு. ஆனா தேவன் காட்டுகிற அன்புல சுயநலமே கிடையாது. அல்லேலூயா. அதான் தேவனுடைய அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆனா இந்த இயேசுவை எந்த சூழ்நிலை மனுஷ கூடாது, விட்டு விடக்கூடாது. இந்த இயேசுவை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, இயேசுவை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகவே போகக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரே ஒருவர் என்றால் அது இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து இயேசுவுக்காக வாழ்வோம். தொடர்ந்து இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு அவரையே நாம் என்ன செய்வோம், பின்பற்றுவோம். அல்லேலூயா. வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்தார், சாபத்திலிருந்து ரட்சித்தார், அக்கிரமங்களிலிருந்து ரட்சித்து அவர் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படி வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. இந்த உலகத்துக்காக, கடந்த வாரத்திலே நான் சொன்ன பணத்துக்காகவோ தன்னுடைய பெருமைக்காக என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பேர் பெருமைக்காகவே என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை விட்டு எந்த சூழ்நிலை ஆண்டவரை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே. இயேசு தான் நமக்கு. இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இயேசுவை எந்த சூழ்நிலை விட்டு விடாதபடிக்கு நாம் அப்படி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாகவே நமக்கு பரலோக ராஜ்யம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. வேறும் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அல்லேலூயா. அல்ல இயேசுவை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு
விட்டுவிடவே கூடாது. அதனாலதான் இங்க சொல்லுது, இயேசுவை நாம் விடாமல் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தான் இங்க சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே இந்த யோவான் மூலமாய் ஒரு சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம் தான் இந்த வசனம். இயேசுவை நாம் விடாமல் அவரையே நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும்? கதவை அவர் தட்டுகிறாராம். அந்த கதவை என்ன செய்யணும்? சத்தத்தை கேட்டு கதவை திறக்கணும். அல்லேலூயா. கதவை என்ன செய்யணும்? திறக்கணும். கதவை திறக்காம இருக்க கூடாது. அல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார். நிறைய அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்லா யோசித்து பார்த்தா, உண்மையிலே நல்லா யோசித்து பார்த்தால் நமக்கு ஆண்டவர் கிரகிக்க முடியாத அளவுக்கு அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிற அந்த ஆண்டவர் நம் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அவர் நன்மை அவ்வளவு அற்புதம் செய்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னது? நம்மை வைத்த அன்பு ஒண்ணுதான், வேற ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா. நாம் செய்த நல்ல காரியத்துக்காக அவர் செய்யல. அல்லேலூயா. நாம் நல்லதுதான் செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் மனசாட்சிக்கு உட்பட்டு செய்யணும், வாழணும். எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? மனசாட்சிக்கு உட்பட்டு. இப்போ நமக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது. தெரியுமா தெரியாதா? எது தீமை எது நன்மை தெரியும். அல்லேலூயா. எதை பேசினா அது ஆசீர்வாதமா இருக்கும், எதை பேசினா ஆசீர்வாதமா இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ பொய் எது உண்மை எது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுதா? மனசாட்சிக்கு உட்பட்டு வாழ்ற வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனசாட்சிக்கு உட்பட்டு யதார்த்தமா என்ன செய்யணும்? வாழணும். ஒருத்தருக்கு அன்பு கூறணுமா? யதார்த்தமா அன்பு கூறணும். அல்லேலூயா. எப்படி அன்பு கூறணும்? யதார்த்தம் இருக்கணும். யதார்த்தமாய் பேச வேண்டும், யதார்த்தமாய் அன்பு கூற வேண்டும், யதார்த்தமா என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. அதனால எதையுமே எதிர்பார்த்து எதையும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. எதையும் எதிர்பார்த்து, இதுதான் கிறிஸ்துவ அன்பு. எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அல்லேலூயா. நல்லா புரியுதா புரியல உங்களுக்கு? இப்போ ஒரு நன்மை செய்றீங்க, யாரோ ஒருத்தருக்கு நன்மை செய்றீங்க, அந்த நன்மை செய்யற நீங்க என்ன செய்யணும்? எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அவங்க திரும்ப எனக்கு தருவாங்க அப்படிங்கிற செய்யக்கூடாது. இப்போ திருமண வீடு இருக்கு, மொய் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? மொய் செய்யறாங்களா இல்லையா? திருமண வீட்டுல செஞ்ச பிறகு என்ன செய்யறேன்னா, நைட்டு அந்த மொய் பணத்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த கவரெல்லாம் பிரிக்காம வீட்டுக்கு வந்து கவரை பிரிப்போம். அதுல என்ன பேர் போட்டிருக்கு, எவ்வளவு அமௌண்ட் சொல்லி ஒரு நோட்ல என்ன செய்வோம்? எழுதுவோம். எதுக்கு எழுதுறோம்? திரும்ப கொடுப்பதுக்கு. அப்ப இது என்னது? எதிர்பார்த்து செய்யறது. அல்லேலூயா. இந்த மொய் பணம்லாம் செய்யறது எதிர்பார்த்து செய்யறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக செய்கிறார். நாம் ஒரு சகோதரனுக்கோ ஒரு யாருக்கு கொடுத்தாலும் சரி எதிர்பார்க்காம என்ன செய்யணும்? அல்லேலூயா. இதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளையா இருக்க நாம் இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் இது நமக்கு தெரியும். ஆனா தெரிந்தறிந்தபடி வாழ்வது கிடையாது. ஏன்னா அதான் மனசாட்சிக்கு உட்பட்டு வாழ்வது கிடையாது. தான் மனசாட்சிக்கு உட்பட்டுனா இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சிருச்சுன்னா அதன்படி வாழ ஆரம்பிச்சிருவோம். இதான் மனசாட்சிக்கு உட்பட்டு வாழ்றது. அல்லேலூயா. ஆனா இப்படிலாம் நம்ம என்ன செய்யறது? வாழ்றது கிடையாது. ஒண்ணு செஞ்சோம்னா நம்ம 10 ரூபாய் கொடுத்தா நமக்கு 100 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா நிச்சயம் 10 ரூபாய் செலவு பண்ணுவோம். இப்போ ஒருத்தருக்காக செலவு பண்றோம்னா அந்த செலவு பண்ற நிமித்தமா அதன் மூலமா நமக்கு என்ன வரணும்? ஒரு 100 ரூபாய் நமக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைச்சிடும் செலவு பண்றோம். அல்லேலூயா. அது சிலவருக்கு திரும்ப கிடைச்சிருது, சிலவருக்கு கிடைக்காம போயிடுது. அல்லேலூயா. சிலவருக்கு திரும்ப கிடைக்குது, சிலவருக்கு திரும்ப கிடைக்காம போனதுனால உட்கார்ந்து நிறைய பேர் கஷ்டப்படுவோம். அல்லேலூயா. கிடைக்காம போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். இன்னைக்கு அப்படி நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எந்த காரியம் செய்தாலும் சரி எதிர்பார்க்காம செஞ்சு பாருங்க, அந்த திரும்ப யார் தருவா?
ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நம்ம செய்யறவங்க நமக்கு திரும்ப தராங்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. இதான் உண்மை. அதுக்காக ஆண்டவர் திரும்ப தருவான்னு சொல்லி ஒருத்தருக்கு செய்யக்கூடாது, அதையும் செய்யக்கூடாது, அதுவும் தப்பு. அதனால நம்ம எதிர்பார்க்காம எதை செய்தாலும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனசாட்சிக்குட்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நாம் நினைச்சோம் வாழ வேண்டும். அல்லேலூயா. சரி, நான் பிரசங்கத்துக்கு நேரா போவோம். நாம் நல்லா இயேசுவை நம்ம நினைச்சுக்கூடாது, விட்டு விடக்கூடாது. இயேசுவை நம்ம நினைச்சோம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுதுன்னா, கதவை என்ன செய்யணுமா? திறக்கணும். ஒருவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறாரா, அந்த சத்தத்தை கேட்கிற நாம் என்ன செய்யணுமா? கதவை திறக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால கதவை நாம் திறக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வருவார். நம்மோடு கூட என்ன செய்வாரா? போஜனம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? போஜனம் பண்ணுவார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? கதவை திறக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது கதவுனா நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? திறக்கணும். இருதயத்தை அரைக்க கூடாது. இந்த இருதயம் இருக்கு தெரியுமா? இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் நிறைய நேரமாக நம்ம கேட்டிருக்கிறோம். இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால இந்த இருதயத்தை நாம் என்ன செய்யணும்? திறக்க வேண்டும். இந்த இருதயத்தை நாம் திறக்கும் பொழுதுதான் கர்த்தர் உள்ளே இருக்க முடியும். இருதயத்தை திறக்காம கர்த்தர் நம்ம கூட இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின 1 யோவான், சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஒருவன் இவ்வுலக ஆசி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அழைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்கிறது எப்படி? அல்லேலூயா. இங்க தேவனுடைய அன்பை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், மனசாட்சிக்கு உட்பட்டு வாழ்றதுதான் தேவனுடைய அன்பு அப்படின்னு நான் சொன்னேன். அதே போலதான் இங்க சொல்லுகிறது. அதாவது ஒருவன் ஆசி உள்ளவனா இருந்தால் அந்த ஆசி உள்ளவன் மனுஷன் எப்படி இருக்கணும்னா, அதாவது தன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குன்னா அந்த குறைவுள்ள அந்த மனுஷனுக்கு என்ன செய்யணுமா? தன் ஆசையில் இருந்து என்ன செய்யணுமா? கொடுக்கணும். கொடுத்து அப்படி வாழ்கிறது என்னது? தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இருதயத்தை என்ன செய்யுங்க? திறங்க. திறக்கணுமா? இருதயம் என்ன செய்யுது? ஒருவன் இவ்வுலக ஆசி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்தார். இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? சகோதரனுக்கு கொடுப்பதற்கு என்ன செய்யக்கூடாது? அடைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இருதயத்தை திறக்கணும். யாருக்கு என்ன எதுக்கு திறக்கணும்? கொடுப்பதற்கு. மற்றவங்களுக்கு, நம்ம கூட இருக்கிற சகோதரர்களுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உலக பிரகாரமா நம்ம கூட பிறந்த சகோதரர் இருக்கிறாங்களா இல்லையா? சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. இவங்களுக்குலாம் நம்ம வசதியா இருந்தா என்ன செய்யணும்? கொடுக்கணும். வசதியா இருந்தா கொடுக்கணும். கொடுக்காம என்ன செய்யணும்? இருதயத்தை எனக்கே இல்ல, நான் எங்க கொடுக்க இல்ல. அல்லேலூயா. நம்மளை விட நம்முடைய சகோதரன் சகோதரி ஒருவேளை கீழே இருக்கலாம், நம்ம விட வசதி கம்மியா இருக்கலாம். நமக்கு இப்போ நல்லா 3 நேரமும் சாப்பிட்டு நல்லா ஓரளவு நல்லா இருக்கலாம். ஆனா அந்த 3 நேரம் சாப்பாடு கூட இல்லாம சகோதரோ சகோதரியோ ஒருவேளை இருக்கலாம். அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதுதான் இருதயத்தை திறக்கிற அனுபவம். இல்லையா? இப்படி கொடுக்கிறோமா? கூட பிறந்த சகோதரா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், இந்த சபைக்கு வருகிற நாம், சபையில இருக்கிறவங்க எல்லாருமே யாரு? சபையில இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி? சகோதரன் சகோதரி தானே. அதாவது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தை பின்பற்ற நினைச்சிட்டாலே அவங்கள யாரு? சகோதரன் சகோதரி. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவரத்துல இருந்து சீசர் உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரரும் வந்திருக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இருக்கிறார்கள், இவர் தான் எனக்கு யாரு? சகோதரன் சகோதரி தாய். அல்லேலூயா. யாரு? வசனத்தை கேட்கறத பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சபையில இருக்கிறவங்க தான் நமக்கு யாரு?
சகோதரன் சகோதரி. அப்போ நம்முடைய குடும்பத்திலேயும் நமக்கு சகோதரன் சகோதரி இருக்கிறார்கள், சபையிலேயும் நமக்கு சகோதரன் சகோதரி இருக்கிறார்கள். இதுல யாருக்கு குறை இருக்கு? நம்ம வசதியா ஒருவேளை நம்மகிட்ட அவங்களை விட அதிகமா இருந்தால் குறைச்சலா இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற ஒரு சுபாவம் உள்ளவன் தான் இருதயத்தை திறக்கிறவன். அவனிடத்துல தான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? இதான் உண்மை. நம்ம குறைச்சல் உள்ள நம்ம கூட இருக்கிறவங்க கம்மியா இருக்கு, நம்மளை விட கம்மியா இருக்கிறார்களா, அவர்களுக்கு கொடுத்து என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இந்த உதவி செய்யாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் தேவ அன்பு உங்களிடத்தில் இருப்பது எப்படி? கிறிஸ்துவின் அன்பு நம்மகிட்ட இல்ல. கிறிஸ்து அன்பு இல்லட்டா கிறிஸ்து எப்படி நம்ம கூட இருப்பாரு? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு நமக்கு இல்லாவிட்டால் கிறிஸ்து நம்மோடு கூட எப்படி இருப்பார்? அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். உதவி செய்யணும், கொடுக்கணும். நம்மளை விட நம்முடைய கூட பிறந்தவங்க கம்மியா இருக்காங்களா, அவங்களுக்கு உதவி செய்யணும். இது நல்ல ஒரு சுபாவம். அல்லேலூயா. இந்த அன்பு நமக்கு வேணும். இதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சகோதரன் சகோதரியாய் பார்த்ததுனாலதான், ஐயோ என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி நரகத்துக்கு போயிடுவாங்களே, நரகத்துக்கு போகக்கூடாது, அவர்கள் நித்திய ஜீவன் போக வேண்டும் என்று சொல்லி நமக்காக அவர் மரிக்க இந்த பூமிக்கு வந்தார். உங்களையும் நன்னையும் சகோதரன் சகோதரியா இருக்கிற நம்ம என்ன செய்யுது? பாவத்தின் நிமித்தமா எங்க பெறக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது. நாம இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, நாம் இருக்கிற அந்த சொர்க்கத்துக்குள்ளே என்னுடைய சகோதரனும் சகோதரியும் வர வேண்டும் என்று சொல்லிதான் அவர் சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்பு நமக்குள்ள இருக்கா? இந்த அன்பு யாருக்குள்ள இருக்கோ அவங்களை விட்டு இயேசு போகவே போக மாட்டார். அல்லேலூயா. இதுதான் கதவை, இருதயத்தை திறக்கிற ஒரு அனுபவம். இப்படி நாம் இருதயத்தை திறக்கிறோமா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப எனக்கு தெரியும் என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் உங்க இருதயத்தை பத்தி தெரியுமா தெரியாதா? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். அதே போல நான் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகுமா? அன்பை பார்க்க முடியுதா? அதுவும் இயேசுவின் அன்பை பார்க்க முடியுதா? முடியவே இல்லை. இன்னைக்கு ஊழியம் செய்கிறார்கள், அந்த ஊழியக்காரங்க இடத்துல கூட இன்னைக்கு என்ன இல்ல? தேவ அன்பு இல்ல. இதான் உண்மை. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அல்லேலூயா. அதாவது பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது தசமபாகம் இருக்கு தெரியுமா? தசமபாகம் சர்ச்சைக்கு கொடுக்கணும், சர்ச்சைக்கு கொடுக்கணும் சொல்லி நான் வேதத்துல பார்க்கிறோம். இதை நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. ஆண்டவர் இதை கொடுக்க சொல்லி இருக்கிறார். அதாவது பரிசேயர்லாம் குறித்து சொல்லும் போது, அதாவது இவைகளையும் நீங்க செய்யுங்க, இவைகளை விட்டு விடாதீர்கள். நியாயத்தையும் இரக்கத்தையும் செய்யணுமா, அதே போல தசமபாகத்தையும் என்ன செய்யுங்க? விட்டு விடாதீங்க. தசமபாகத்தையும் விடுங்க. தசமபாகம் என்னது? 10 இப்போ 100 ரூபாய் நமக்கு வருமானம் வருதுன்னா 110 ரூபாய் யாரு கொடுக்கணும்? சர்ச்சைக்கு கொண்டு கொடுக்கணும். சர்ச்சையில் இருக்கிற ஊழியக்கார இடத்துல கொடுக்கணும். இதான் நியாய பிரமாணம். இந்த தசமபாகத்தை வாங்குகிறவர்கள் என்ன செய்யணும்னா, அந்த 4ல் 1 பங்கு தான் யாருக்கு? இப்போ 100 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குன்னா 25 ரூபாய் அவங்க செலவுக்கு. யார் செலவுக்கு? வாங்குற அந்த ஊழியக்காரர்களுடைய செலவுக்கு. மீதி 75 ரூபாய் இருக்கு தெரியுமா? இந்த 3 பிரிக்கணும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிகளுக்கும் என்ன செய்யணுமா? கொடுக்கணும். அல்லேலூயா. யாரு கொடுக்கணும்? இப்ப 100 ரூபாய் தசமபாகம் வருதுன்னா அதுல 25 ரூபாய் யாருக்கு? ஊழியக்காரருக்கு. மீதி 75 ரூபாய் யாருக்குன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும், இன்னொரு யாரு? பரதேசிகளுக்கும். இதுதான் நியாய பிரமாணம். ஆனா இந்த நியாய பிரமாணத்தை இன்னைக்கு சொன்னா, நியாய பிரமாணத்தை நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேள்விகள் நிறைய உண்டு. ஆனா ஆண்டவரா இயேசு சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லுகிறார். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார். அப்போ இன்னைக்கு ஊழியக்காரங்க கூட அந்த தேவ அன்பு இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கொடுக்கிறது கிடையாது. என்ன கிடையாது? தசமபாகத்தை வாங்குறாங்க, ஆனா வாங்கி என்ன செய்யறது கிடையாது? கொடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. தசமபாகத்தை வாங்கி என்ன செய்யணுமா? 25 யாருக்கு கொடுக்கும்? யாருக்கு? அவருக்கு. மீதி 75 யாருக்கு?
திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும், அதாவது பரதேசிகளுக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அப்படி யாராவது செய்யணுமா? ஒரு பங்கு தான் கொடுக்கிறோம். 100 1 பங்கு கொடுக்கிறோம். யாருக்கு? ஏழைகளுக்கு. மீதி மீதி எல்லா 3 பங்கு யாருக்கு போகுது? ஊழியக்காரருக்கு போகுது. அல்லேலூயா. இதெல்லாம் எந்த நியாயம் தெரியல. அல்லேலூயா. இது தேவனுடைய அன்பு இதுல கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இதான் உண்மை. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை எதுக்கு கொடுக்காருன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்குதான் ஐஸ்வர்யம். நமக்கு ஆசையை ஆண்டவர் எதுக்கு கொடுக்காருன்னா, இல்லாதவங்களுக்கு கொடுப்பதற்கு தான் ஆசை. இதை நம்ம செய்யறோமா? இல்லையே. நமக்கே பத்த மாட்டேங்குது. நமக்கே. அதாவது ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி ஒண்ணு கேட்டேன். ஒரு பார்சி பேசுனது கேட்டேன். அவரு உண்மையில அவருடைய சாட்சியை சொன்னார். என்ன சொன்னார்னா, அவருக்கு 4 ஆம்பளை பையங்களாம். எத்தனை பையங்க? 4 ஆம்பளை பசங்களாம். அவர் சொல்றாரு, சாட்சி சொல்றாரு. அது அவரு நல்ல எதுக்கு சொன்னான்னு தெரியாது. ஆனா அவர் சொன்னதை நான் சொல்றேன். அதாவது 4 பையங்களாம், 4 பையங்களையும் ஊழியத்துக்கு வந்தவர் படிக்க வச்சிருக்கிறார். 4 பையங்களையும் படிக்க வச்சிருக்கிறார். 4 பையங்களையும் படிக்க வச்சு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. வேலை வாங்கி கொடுத்தது மாத்திரம் 4 பேருக்கும் 4 வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார். 4 வீடும் வாங்கி கொடுத்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் 4 பிள்ளைங்களுக்கு நான் நல்லா படிக்க வச்சிருக்கிறேன், 4 வீடு வாங்கி கொடுத்திருக்கேன். எனக்கு இப்போ வயசு எனக்கு அதிகமாயிருச்சு, ரிட்டையர்ட் ஆகிற வயசாகி போச்சு. அதனால நான் ரிட்டையர்ட் ஆகணும். எனக்கு என்ன ஆண்டவர் பென்ஷன் பணம் தரணுமா? என்ன தரணுமா? இப்போ கவர்மெண்ட்ல வேலை பார்த்தா அதை இப்ப வேலையை விட்டு இந்த மாதிரி பென்ஷன் ரூபா கிடைக்க ரிட்டையர்ட் ஆன பிறகு அதே போல எனக்கு என்ன வேணுமா? பென்ஷன் ரூபா வேணுமா? இது அவர் சாட்சியா சொன்னார். இது நியாயமா நமக்கு தெரியல. 4 பிள்ளைங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தா, எல்லாம் வாங்கி கொடுத்த, இது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா தனக்கு கூட இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் சாப்பாடு கூட இல்லாம எத்தனையோ ஊழியக்காரங்களே கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்கிறாங்க. சாப்பாடு கூட இல்லாம எத்தனை பேர் குடும்பத்துல பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாம, வீட்டுக்கு சரியான வாடகை கொடுக்க முடியாம இன்னைக்கு சபையை நடத்துகிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணாம இன்னைக்கு அப்படி யாருமே, அதான் தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு அந்த குறைச்சல்ல உதவி செய்கிறவனா இருதயத்தை திறக்கிறவன், அவனுக்குள்ளதான் தேவன் இருக்கு. இன்னைக்கு அப்படி யாருமே இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா தெரியல. இருப்பாங்க, ஒருவேளை இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நிறைய பேர் நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது அப்படி யாருமே தெரியவில்லை. அல்லேலூயா. இன்னொருத்தர் அவரும் சொல்றாரு, சாட்சா சொல்றாரு, கர்த்தர் என்ன இந்த அளவுக்கா ஆசீர்வாதம் சொல்லு. கார் பார்க்கிங்க்கு 3 கோடி கொடுத்து இடம் வாங்கியிருக்கலாம். எத்தனை கோடி? கார் பார்க்கிங். என்ன பார்க்கிங்? கார் பார்க்கிங்க்கு 3 கோடி கொடுத்து அவர் கார் பார்க்கிங் இடம் வாங்கியிருக்கிறாராம். இல்லையா? அதாவது கர்த்தருக்கு சபை வேணும். சபையை ஆடம்பரமாய் ஆண்டவர் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் பிள்ளைங்க, ஆண்டவருடைய ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு இடம் ஒன்று தேவை. அதை நீ ஆடம்பரமாய் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. சாலோமோன் கட்டின ஆலயத்தை காட்டிலும் இன்றைக்கு இந்த பூமியில யாருமே ஆலயத்தை கட்ட முடியாது. ஏனென்றால் சாலோமோன் அந்த அளவுக்கு தங்கத்தாலே கட்டினார். எப்படி? அந்த அளவுக்கு சாலோமோன் ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயமே இடிக்கப்பட்டு போச்சு. ஆனா இன்னைக்கு 3 கோடி கொடுத்து கார் பார்க்கிங்காக இடம் வாங்குறோம். அது அவங்களுடைய இது. அதுக்கு நான் வரல. ஆனா இன்றைக்கு எத்தனையோ ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுகிறார்கள். தன் சபைக்கு வருகிற எத்தனையோ விசுவாசிகள் ஏழை விசுவாசிகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்க இன்னைக்கு மனசு வரல. அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது பைபிள் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒரு சபையில அதாவது பணக்காரங்களும் ஏழைகளும் வரத்தான் செய்வாங்க. பணக்காரங்களும் ஏழைகளும் வருவாங்க. அப்ப இந்த பணக்கார இடத்துல வாங்கி அந்த ஏழையா இருக்கிற அந்த மனுஷனுக்கு என்ன செய்யணுமா? கொடுக்கணும். இதான் சபை பவுல் ஊழியம் செய்த நாட்களே பவுல் கற்றுக் கொடுக்கிற உபதேசம். இதான் தேவன் சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிலாம் இல்ல.
இன்னைக்கு யாருக்கு குறை இருக்கோ அது அவங்களுடைய இது, அவங்களுடைய காரியம். என்ன சொல்ல, அவங்களுடைய காரியம். அவன் நல்லா ஜெபம் பண்ணா அவனுக்கு ஆசீர்வாதம் வரும், இப்படி சொல்லி முடிச்சிருந்தோம். அல்லேலூயா. அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஆசியை கொடுக்கிறார் என்றால், ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் என்றால் எதற்கென்றால் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான், மற்றதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. நம்ம சுகபோகமாய் வாழ்வதற்காக, நம்ம லட்சுமியாய் வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு வசதியை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வசதியை தருகிறார் என்றால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு. அல்லேலூயா. இதை நம்ம செய்யறோமா? இன்னைக்கு யாருமே இன்னைக்கு செய்யறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லல. ஆனா இதை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, தேவனுடைய ஜனங்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை எதற்காக திறக்கணும்? இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு நம்முடைய இருதயத்தை திறக்கணும். இதாங்க உண்மையிலே தேவ அன்பு உள்ளவர்கள். இந்த தேவ அன்பு நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை, நம் பிள்ளைகள் நம்ம கிட்ட வசதி ஒருவேளை இல்லாம இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் காலத்துல நம்முடைய பிள்ளைங்க வசதியா இருப்பார்கள். அப்படி இருந்துச்சு அந்த பிள்ளைகிட்ட சொல்லணும், என்ன சொல்லணும்? இல்லாதவங்களுக்கு கொடுங்கப்பா. பிள்ளைங்களை வளர்க்கும்போது என்ன செய்யணும்? இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறத ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காகவோ தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே சேர்ப்பதுல அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்லாதவர்கள் அத கொடுக்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்க்க வேண்டாம்னு சொல்லல, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் சேர்க்கணும். ஆனா அதே போல மற்ற இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதை செய்யறோமா? நாம் இதை செய்யணும். ஒருவேளை நம்ம கிட்ட வசதி இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகள் வளரும் பொழுதே சொல்லி வளருங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்மளை கூட வசதி இல்லாம வளர மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க வசதியாய் மாறுவார்கள். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளும் நம்மை போலவே இருக்க மாட்டார்கள். நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் காணப்படும். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இதை சொல்லி வளங்க. இது பெரிய ஆசீர்வாதம். இதான் தேவனுடைய அன்பு. இதுதான் இருதயத்தை திறக்கிற அனுபவம். இந்த இருதயத்தை திறக்கிறவங்க தான் தேவன் செய்வாரு, வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுங்க. கொடுக்கிறது அவ்வளவு ஆசீர்வாதம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை எதுக்கு வேண்டாம்? காணிக்க கொடுக்க வேண்டாங்க. கொடுங்கள், உங்களுக்கு அமைக்கி குலுக்கி கொடுக்கப்படும் சொல்லி எங்க காணிக்க கொடுக்க வச்சுட்டு வந்துட்டாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, விதவைகளுக்கு கொடுங்க, பரதேசியா இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. பரதேசியா என்னது? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படி வேற ஒரு ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போயிருச்சு பரதேசியாய் ஊழியம் செய்ய போகிறார்கள் நிறைய பேர். சொந்த ஊரை விட்டு சொந்த கிராமத்தை விட்டு, சொந்த பட்டணத்தை விட்டு, சொந்தங்களை விட்டு இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சாங்க, நிறைய இடங்களை போய் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் தான் பரதேசி. அவர்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. இதைத்தான் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கொடுக்கிற ஒரு உள்ளம் தான் தேவனுக்கு பிரியமான உள்ளம். அல்லேலூயா. இந்த உள்ளம் தான் தேவனுடைய அன்பு நிறைந்த உள்ளம். அல்லேலூயா. இந்த அன்பை இன்னைக்கு பார்க்க முடியலங்க. இந்த அன்பை பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. இந்த அன்பை தான் தேவன் விரும்புகிறார். இந்த அன்பு இருக்கிறவன் தான் தேவன் இருப்பார். நம்ம ஏன் இந்த வசனம் நமக்கு தெரியும், இந்த வசனத்தை பத்தி எல்லாம் தெரியும், இந்த அறிவுலாம் நமக்கு இருக்கு. ஆனா இந்த அறிவை நாம் என்ன செய்கிறது? செயல்படுத்துவது கிடையாது. அல்லேலூயா. விசுவாசனா என்ன? விசுவாசனா என்ன தெரியுமா? கிரியைகளை வெளிப்படுத்துவது தான் விசுவாசம். என்னது? வசனத்தை கேட்கிற நாம் அது என்ன கிரியைகளை வெளிப்படுத்தணும். ஆண்டவர் கொடுங்கன்னு சொன்னாரா, அதை கொடுக்கிறத வெளிப்படுத்தணும். கிரியைகளை என்ன செய்யணும்? காட்டணும். அப்படி காட்டும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யும்? விசுவாசம் என்ன செய்யும்? நமக்கு அது விளையேற பெற்றதாய் மாறும். இதான் விசுவாசம். கிரியைகளை வெளிப்படாத விசுவாசம் செத்தது. கிரியைகளை வெளிப்படாத விசுவாசம் செத்தது.
அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற நாம் இந்த வசனத்தை பின்பற்றாதபடிக்கு நாம் விசுவாசிக்கிறோம் இது எல்லாம் செத்த விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. செத்த விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கிறது. விசுவாசம் என்னன்னா இந்த வசனத்தை கேட்கிற நாம் இந்த வசனத்தின்படி என்ன செய்யணும்? கிரியைகள்ல வெளிப்படணும், செயல்ல என்ன செய்யணும்? வெளிப்படணும். இதுதான் விசுவாசத்துக்கு அடையாளம். இதுதான் உண்மையான விசுவாசம். இந்த விசுவாசம் தான் உயிர் உள்ளது. இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் தான் என்ன செய்யும்? பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? அடைத்துக் கொள்ளாதீங்க. இருதயத்தை தரங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இல்லையா? பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுதே என்ன செய்ய? அப்படி வளருங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவதுபடி அப்படியே பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வளருங்க. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இன்னைக்கு அப்படிலாம் இன்னைக்கு வளர்க்கிறது கிடையாது. கொடுக்காத நீ எதுக்கு கொடுக்காத. சின்ன பிள்ளைங்க ஒரு சின்ன பொருளை கொண்டு போய் கொடுத்த, நீ ஏன் கொடுத்த அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். கேட்கறோமா? இன்னைக்கு என் கண் முன்னாடி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு பிஸ்கட், சின்ன பிஸ்கட் தான் இருக்கும், ஒரு சின்ன பிள்ளை கொண்டு போய் இன்னொரு பிள்ளை கொண்டு போய் எதுக்கு கொடுக்க? எதுக்கு கேட்கறோமா இல்லையா? அதனாலதான் பிள்ளைங்க வளர்ந்த பிறகும் கொடுக்கறது கிடையாது. சின்ன பிள்ளைய வளரும் பொழுது அவங்களை கொடுத்து பழக சொல்லணும். அதாங்க வளர்ச்சி. அப்படி அந்த பிள்ளைங்க அப்படி வளரும் பொழுது அவருடைய எதிர்காலம் பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். கொடுக்கிறது தான் கிறிஸ்தவ அன்பு. அதனாலதான் இயேசுவையே பிதாவாகிய தேவன் கொடுத்தார். கொடுக்கிற அன்பு தான் கிறிஸ்துவ அன்பு. கொடுக்கிறோமா? இல்லையா? அதனால எதுவா இருந்தாலும் சரி கொடுங்க. நல்லா கொடுத்து பாருங்க. பணம் இல்லையா? அன்பு இருக்குல்ல நம்மகிட்ட. பணம் இல்லை, பணம் இல்லாம இருக்கலாம் ஒரு வேலை, ஆனா அன்பு நம்மகிட்ட இருக்குல்ல, அந்த அன்பை கொடுக்கலாமே. கொடுக்கறதுனா பணம் தான் கொடுக்கணும்னு சொல்லல. கொடுக்கறது பணத்தை மட்டும் நான் சொல்லல. எதனால நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கலாமே. நம்மகிட்ட என்னெல்லாமே இருக்கு இன்னைக்கு. இருக்கா இல்லையா? நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கலாம் யாருக்காவதுக்கு. இப்படி இருமா, இது உனக்கு எதிர்காலத்தில் ஆசீர்வாதமா இருக்கும். இது கொடுக்கறது தானே. அதை விட்டு மற்றவங்களை கெடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் யார்ட்டையும் பேசக்கூடாது. அதனால கொடுக்கிறது என்பது எல்லாமே கொடுக்கலாம். கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நாம் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். இதுதான் கிறிஸ்துவ அன்பு. அது என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அதனால இந்த அன்பு யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களை விட்டு இயேசு ஒருபோதும் போகவே மாட்டார். அல்லேலூயா. இயேசு ஒருபோதும் நம்ம விட்டு, இந்த அன்பு இருந்தா இயேசு நம்ம விட்டு போகவே மாட்டார். அது நல்லா கொடுங்க. இவங்கள்ட்ட என்ன இருக்கோ இருக்கிறத கொடுங்க. அல்லேலூயா. பணம் இருந்தா தான் கொடுப்பெல்லாம் கிடையாது. பணம் எல்லாத்துக்கும் இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. வேற என்னெல்லாமே இருக்க, நம்மளோட கொடுக்கத்தக்க எல்லாமே இருக்க. அல்லேலூயா. நல்லா கொடுங்க, அன்பை கொடுங்க. இந்த கடைசி காலத்துல அன்பு இல்லாம நிறைய பேர் அன்புக்காக தவிக்கிறாங்க. அன்புக்காக நீங்க நிறைய குடும்பம் பிரியுது. காரணம் என்ன? அன்பு தானே. பணமா? பிரியதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்து போறதுக்கு காரணம் என்ன? அன்பு இல்ல. குடும்பத்துல அன்பு இல்ல. குடும்பத்துல அன்பு இல்லாதான் குடும்பம் பிரிந்து கிடக்கிறது. அன்பை கொடுங்க. கொடுக்கலாமே, அள்ளி கொடுக்கலாமே. அதையும் கிள்ளி கொடுக்காதீங்க, அள்ளி கொடுங்க. இல்லையா? இல்லையா? அன்பு இல்லையா? அன்பு கூட இல்லையா நம்மகிட்ட? கொடுக்க முடியல நம்மளால. இல்லையா? அதனால இன்னொன்னு சொல்றேன். அவங்க கொடுத்தாதான் நம்ம கொடுக்கணும், கொடுக்க கூடாது. நாம என்ன செய்யணும்? நாம கொடுப்போம். இல்லையா? நாம கொடுக்க அது ஒரு நாள் எனக்கு திரும்ப நமக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம கொடுக்க அது ஒருவேளை நமக்கு உடனே வருமானம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்ப விதைக்கிறாங்க, விதைச்சு அதுக்காக எத்தனை மாசம் காத்திருப்பாங்க? இல்ல மறுநாளே விதைச்சிருமா? இன்னைக்கு விதைக்கிறாங்க, நாளைக்கே போய் அறுத்த முடியுமா? முடியாத.
அதுக்கு எத்தனை ஒரு குறிப்பிட்ட மாச அளவுக்கு காத்திருக்கணும். அதே போலதான் நம்ம அன்பை கொடுக்க கொடுக்க அதுக்காக காத்திருக்கணும். அவங்க திரும்ப தரு வரைக்கும் நம்ம நினைச்சணும் காத்திருக்கு. அது வரைக்கும் நம்ம நினைச்சணும். முடிக்கிறத பார்த்தா கொடுக்க மாட்டீங்க போல. கொடுக்கணும், அது வரைக்கும் கொடுக்கணும். அந்த அன்பை திரும்ப தர வரைக்கும் நம்ம அந்த அன்பை நினைச்சணும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதான் அன்பு. திரும்ப தரலையே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளா கட் பண்ணக்கூடாது. அவங்க திரும்ப தர்ற வரைக்கும் நம்முடைய அன்பை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. அது விரோதியா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, யாரா இருந்தாலும் சரி, விரோதியா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அதனாலதான் நீ குடும்பத்துல இன்னைக்கு அன்பு இல்லாத குடும்பம் பிரிந்து போகுது. அதனால இதுக்கெல்லாம் நம்ம காரணமா இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கிறவர்களாய் நாம் இருந்தால் இயேசு நம்மை விட்டு போக மாட்டார். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுமா? நம்ம எல்லாரும் கொடுக்கிறவர்களாய் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுப்போம். நம்மகிட்ட இருக்கிறத கொடுப்போம். ஒரு எலியா வாழ்ந்த அந்த காலத்திலே ஒரு விதவை அவனிடத்துல இருந்த கொஞ்சம் மாவைத்தான் கொண்டு போய் கொடுத்தான். நிறைய இல்லை. அதுவும் அவள் சாப்பிட்டு அடுத்து சாகதான் செய்யணும். அவள்கிட்ட இருந்தது கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தை கொடுத்து அவள் வாழ்ந்தாள். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நாம் கொடுக்கும்படியாக. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்து நம்மை விட்டு போகாமல் நம்மை விட்டு இருக்கணுமா? இந்த அன்பை வெளிப்படுத்துவோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுமேமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். தேவனை போல இரக்கம் உள்ளவர் யாருமே கிடையாது. அவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் கொடுக்கும்படி, இயேசுவே நான் நல்லா கொடுக்கும்படி என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நான் கொடுக்கும்படி என்னை கொடுக்கிற ஒரு மகனாய், கொடுக்கிற ஒரு மகனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை கொடுக்கிற ஒரு பிள்ளையை மாற்றுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இந்திய சாந்தம் பெருமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, இந்திய சாந்தம் பெருமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா Kalina
அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். நாமும் கொடுப்போம். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நீங்கள் யார் யார் இடத்துல அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கிறார்களோ அவர்கள் திரும்ப தரும்படி கர்த்தர் செய்வார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இந்த கடைசி காலத்துல நாம் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். நம்மகிட்ட என்ன இருக்கிறதோ அதை கொடுப்போம். தான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உம்முடைய அன்பு எனக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். இந்த கடைசி காலத்திலே உம்முடைய அன்பு எனக்குள்ள இருந்து வெளிப்பட ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும். ஒப்பு கொடுங்க. உண்மையிலே தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போதனை பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கணும்னா உங்க இருதயம் என்ற கதவை தரங்க, கொடுக்கும்படி தரங்க. உங்களுடைய இருதயத்தை கொடுக்கும்படி தரங்க. கொடுங்க. எந்த அளவுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு திரும்ப பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஒப்பு கொடுங்க. அப்படியே செய்வோம். பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அடிமையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நல்லா கொடுத்து வாழத்தக்க இல்லத்தில் என்ன இருக்கிறதோ அதை நாங்கள் கொடுத்து வாழ, இந்த பூமியில இருக்கிற கடைசி வெளிப்படுது வரைக்கும் நாங்கள் கொடுத்து வாழ, அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷனாய் நாங்கள் வாழும்படி நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவே, உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். இந்த பூமியில இருக்கிற கடைசி வெளிப்படுது வரைக்கும் உம்முடைய அன்புள்ளவர்களாய் நாங்கள் வாழும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வேறு பேராக தனித்தனியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா இயேசுவே, ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறட்டும் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தில் ஆசீர்வாதம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறார்களோ அந்த காரியத்தில் ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படும்படியாக கர்த்தாவே நீ கிரியை செய்வீராக ஆண்டவரே. அப்பா இயேசுவே, கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நன்மையும் குறைபடாது, எல்லா நன்மையும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டவரே கிருபை செய்யும். ஆண்டவரே நாம மாத்திரம் மையப்படுத்தும் மறந்து இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.